தன்னோட குழந்தைங்களுக்கு ஒன்று வாங்கணும்னு நினச்சி அந்த பேக்கரி போயிட்டு வராருல்ல, இது எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு படத்துலேயும் அசஸ் பண்ணியிருக்கான், காசிம் சொல்லிட்டு. அவன் வந்து திருமலையில் கடை வைப்பான். அந்த ஏரியாவில் வந்து அண்ணன் ஒருத்தர் மேஸ்திரி, அவர் கிணத்து வேலை கிணறு நோண்டுறவர். இது ஒர்க் பண்ணும்போது கடையாண்ட நின்று வந்துட்டு பேசியிருக்கும்போது அவர் வந்து அவரோட பேசும்போது அவர் இந்த மாதிரி குஷ்டு பண்ண அமக்கலாம் அதெல்லாம் சொல்லும்போது திரும்ப தன்னோட ஒய்ஃப் விட்டுட்டு போனாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னா இந்த மாதிரி குடியை விட்டுட்டு குழந்தைங்கள பார்க்கணுன்னு தீபாவளி டைம் போகும்போது போனால் அங்கே வந்து குழந்தைங்க ரோட்டில் இந்த மாதிரி பட்டாசு பொறுக்கிக்கிட்டு எல்லா வீட்டையும் செலிப்ரேஷனாக இருக்கும். இவர் அவங்க ஒய்ஃபை குழந்தைங்கள பார்த்துட்டு வரலான்ற மாதிரி பிஞ்சு போன செருப்போம் ட்ரெஸ்ஸோடு போகிறாங்க. அப்படி பார்த்த உடனே இவர் ஷாக் ஆகிடுறாரு. நேராக ஒரு கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏதோ அந்த கடைக்காரர் ஏதோ ஒரு பைசா சொல்லும்போது இவர் வந்து அப்படியே கடைக்காரையை பார்த்து அழுவ ஆரம்பிச்சிட்ருக்காரு. அழுக ஆரம்பித்த உடனே அவர் வந்து பொறுமையாக அவரை பார்த்துட்டு என்னன்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த பணத்துக்கு இது கொடுத்து நீங்கள் எப்போ காசு இருக்கோ கொடுங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காருன்ற மாதிரி அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியா இல்லை எடுத்துகிட்டு ஓடும்போது பிடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்களா எனக்கு மறந்துடுச்சு. அது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கேட்டது. அதை தான் நான் இங்கே ஃபில்முக்குள்ளே ஒர்க் பண்ணேன்.